ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச பூண்டு மிளகாய் பொடி. அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த பூண்டு மிளகாய் பொடி இட்லி, தோசை, சாதம் அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் ட்ராவலிங் சமயங்களில் கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா பூண்டு பொடி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. அடுப்பை எந்த அளவுக்கு ஃப்ளேம் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி வச்சு இந்த மிளகாயை வறுத்துக்கலாம். மிளகாய் எல்லா பக்கமும் நல்லா வறுபட்டு செவக்கிற வரைக்கும் நாம் இதை வறுத்துக்கலாம். மிளகாய் கருகிடக்கூடாது, எல்லா பக்கமும் நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் நாம் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் எல்லா பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அடுத்து அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவலை 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கிக்கோங்க. தேங்காயில் உள்ள ஈரம் மட்டும் போனால் போதும், தேங்காய் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் வறுத்து வச்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ இதில் ஒரு 12லேருந்து 15 சின்ன பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டை ரொம்ப மைய அரைக்காமல் பல்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பூண்டு மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சுட சுட இட்லி, தோசை கூட சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு கெட்டு போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு மிளகாய் பொடியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.